வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் டேஸ்டியான சின்ன வெங்காய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் விட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரியட்டுங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணவே இல்லை. ஒரு 10 பல் பூண்டுங்க, அதையும் உரித்து வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலர் மாறணுங்க. நல்லா கலர் மாறின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் போடணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க. நல்ல மிதமான தீயிலேயே இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறட்டுங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு 2 தக்காளி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் இப்போ கிண்டாவே போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இதை சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு அப்புறமா அடுத்த இன்க்ரீடியனை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து சாம்பார் தூள் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்க்கும்போது நல்லா அட்டகாசமாக நல்ல மணமாக இருக்குங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா பரவாயில்ல. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சு அந்த சாறை மட்டும் அதில் நான் கையால் இப்படி வடிகட்டி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பை போட்டுடுங்க. புளி வந்து நிறைய போட வேண்டாம். இந்த அளவு குவான்டிட்டிக்கு இது போதுங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நான் புளி பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வற்றி வரட்டுங்க. நல்லா மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மிதமான தீயில் வச்சு நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வற்றி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா மேலாப்பில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லத்தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதை போடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெங்காய குழம்புல கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க, மூடி போட வேண்டாம். இப்போ எண்ணெய் இப்படி பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கணும், இப்படி இருக்குங்க வெங்காய குழம்புனாக்கா. சின்ன வெங்காய குழம்பு வைக்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல சைடிஷ் வந்து கீரை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது, கேரட் பொரியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த சின்ன வெங்காய குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான சாதம் வச்சு இதுக்கு ஒரு சைடிஷ் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேங்க. இந்த காரக்குழம்பை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. காரம் வந்து மைல்டாக தாங்க இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுகளோடையே வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.